ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யசோதா. இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாக்காய் குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? இது பாருங்கள், இதான் பலாக்காய். இதில் வந்து நான் பாதி கட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் சீவிடுங்க. சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, ஒரு முழு பல் பூண்டு, அப்புறம் கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அதை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் இதில் சேர்க்க போகிறோம். வெறும் தேங்காய் பத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அரைச்சி சேர்க்குறதுக்கு. இது தேவையான அளவு புளி, ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, நமக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுடுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகி குக் ஆகிடுச்சு. பலாக்காய் சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா சன்னா, பிளாக் சன்னா, அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஓரளவு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பலாக்காய் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பலாக்காய் நல்லா வேகட்டும். பலாக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. புளியை ஊற வச்சுருந்தீங்க இல்லையா, அதை கரைச்சி இப்போ சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்த உடனே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஒரு கொதி வந்தால் போதும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிச்சா தேங்காய் தனித்தனியாக திரிஞ்ச மாதிரி ஆகிடும், திக்காக இருக்காது. இப்போ சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு டிப், இப்போ உங்களுக்கு வந்து பலாக்காய் ரொம்ப திக்காக இருக்குது, குழம்போடு கொதிக்க வைக்கிற நேரம் ஆகுதுன்னா நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணலான்னா, கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா பலாக்காய் சின்ன சின்ன பீசஸாக, அதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 3 to 4 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து குழம்பு கொதிச்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பலாக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு, நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். பலாக்காய் கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி. தேங்க்யூ, பாய்.